உலகத்தில் எவனாவது நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க, நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க, ஹலோ ப்ளீஸ், ஹலோ நான் ரொம்ப நல்லவன் எவனாவது இருக்கனா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் தந்து கொண்டிருக்கேன். அந்த வகையிலே நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி? நல்ல ஆட்சி. ஐயா அதை நாங்க சொல்லணுங்கய்யா. ஐயா அது எங்க வசனம். நீங்க உங்க வசனத்தை விட்டுவிட்டு நாங்க பேச வேண்டிய வசனத்தை நீங்க பேசிக்கிறீங்க. என்பனால சேஞ்ச் த டயலாக். நாங்க சொல்றோம் கேவலங்கட்ட, தரங்கட்ட, கேடுகட்ட, தட்டுக்கட்ட, இதுக்கு மேல வார்த்தை இல்லாத அளவிற்கு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஆட்சி கொடுத்தா எதுக்கு ஓட்டு காசு? இப்படிப்பட்ட அருமையான ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் கருதுவார்களே, ஆனால் வாக்குக்கு எதற்கு காசு? இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்களே, ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ வருகிறார் என்ற செய்தியை கேட்டாலே திரண்டு மக்கள் தெருவிலே நிற்பார்கள். பூத்தட்டோடு அப்படி ஆரத்தி தட்டோடு நிற்பார்கள். அதனால் நீங்கள் வருகிறதாக செய்தியை சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெண்களிடம் போய் ஆண்களிடம் போய் 200 ரூபாய் சாப்பாடு ஒரு குவார்டர் பேசி காலையில இருந்து ரோட்ல நிக்க வச்சு, நீங்க அதுக்கு எப்ப அப்பாவும் மகன் வருவீங்கன்னு தெரியாம என் ஜனம் அவசரத்துக்கு அங்கிட்டு நடிஞ்சு அங்கிட்டு நடிஞ்சு இந்த அமைச்சர்கள் எல்லாம் பாவம். நானே பார்த்திருக்கேன். வேர்வை எப்படி வலிச்சு இந்த துண்டு போடுறதே நெத்தி வேர்வையை தொடங்கித்தான் நின்னுக்கிட்டு கடைசியா வரும்போது பூத்தட்டு அதுலயும் அங்க நீங்க வர்றது தெரியாம அங்க வச்சுட்டு வந்துட்டு வண்டி வந்துருச்சுன்னு ஓடி போய் எடுத்துக்கிட்டு வந்து அதை போட்டு அந்த 200 ரூபாயை வாங்கிட்டு எங்க ஆத்தால போய் வீட்டுக்கு போறதுக்குள்ள படுற வாடு. ஒரு கூட்டத்துக்காவது நீங்க பேசும்போது காசு கொடுக்காம சனம் வருதா? ஏன் அந்த மூஞ்சிய பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம தான் அது வீட்டுல போய் இருக்கு. திரும்ப 1000 கொடுத்து 500 கொடுத்து 200 கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்து நல்லாட்சி கொடுத்தா மக்கள் விரும்பி திரண்டு ஓடி வருவார்கள். இந்த மகராசனை பார்க்கணும், அந்த முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் என்று மக்கள் பேரார்வப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள். இப்போது எங்க இருக்கிறாங்க? நாட்டை ஆள்கிற முதல்வரையோ அமைச்சர் பெருமக்களையோ பார்க்க மக்கள் தானாக வருவதில்லை என்றால் அந்த அளவிற்கு ஆட்சியின் தரம் இருக்கிறது என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரு? நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவனா? இல்ல எம்ஜிஆர் ஐயா சிவாஜி போல திரைப்பட நடிகரா? இல்ல ஐயா ரஜினிகாந்த் கமலஹாசன் போலையா? இல்ல அருமை சகோதரர் அஜித் போல என் தம்பி விஜய் போலவா? ஒன்னும் கிடையாது. நான் ஒரு சாதாரண பாமர பைய மகன், ஒரு விவசாயி மகன். ஆத்தால பண்ண எவனும் பார்த்தல காட்டினா தான் இவன் தான் என்னை பெற்றவன். இங்க உட்கார்ந்து இருக்க இவன் ஜமீன்தார் வாரிசா? ஒண்ணும் கிடையாது. நாங்க களை விட்டா போய் களை எடுப்போம், இல்ல கரும்பு வெட்டுவோம், இல்ல கதிர இருப்போம், இல்ல ஆடு மாடு மேய்ப்போம், தண்ணி வச்சு தவிடு வச்சு பால் வச்சு வச்சு பொழைப்போம். இந்த கூட்டத்துல இருந்து வந்தவன் ஒருத்தரவா காசு கொடுக்காம தன்மானத்தோடு இனமானத்தோடு இத்தனை மக்கள் கூடி இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இந்த மகன் நமக்கானவன். இந்த மகன் நமக்காக பேசுவான். நம் வலியை நம் வேதனையை தன் மொழியில் பேசுவான். அவன் கத்துவான். வட இந்தியாவில் போய் என் தாத்தன் காமராஜன் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தில் பேசுகிறான். அவனுக்கு இந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. தெரியுமானால் உரையாற்ற முடியாது. அவன் தன் தாய்மொழியிலே பேசுகிறான். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், உழவுகுடி மக்கள் கைதட்டி கைதட்டி ரசிக்கிறான். அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார், அவர் என்ன பேசுகிறார் தெரிகிறதா? என்ன பேசுறான்னு தெரியல, ஆனால் எங்களுக்காக பேசுறான்னு தெரியுதுன்னு கைதட்டார். அப்படிதான் கூடி நிக்கிற என் சொந்தம்லாம் எனக்கானவன், என் மகன், என் அண்ணன், என் பேரன், என் பிள்ளை எனக்காக கத்துகிறான் என்ற நம்பிக்கையில் வந்து நிற்கிறார்கள்.